சீன கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழையும் வெளிநாட்டினரை கைது செய்து காவலில் தடுத்து வைக்கும் காலத்தை 60 நாட்களாக நீட்டிக்க அந்நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி சீனாவின் கடலோர காவல்படை இந்த விதிமுறைகளை கடந்த 15ஆம் தேதி முதல் அமல்படுத்தியுள்ளதாக ஜப்பான் டைம்ஸ் செய்தி சேவை தெரிவித்துள்ளது. சீன கடற்பரப்பின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் இடம்பெற்று வரும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் இந்த விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. சீனாவின் சுதந்திரத்தை பாதுகாக்கும் நோக்கில் இது மேற்கொள்ளப்பட்டதாக ஜப்பான் டைம்ஸ் செய்தி சேவை மேலும் தெரிவித்துள்ளது. சீன கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழையும் வெளிநாட்டினரை 60 நாட்கள் வரை தடுத்து வைக்கும் முறை சிக்கலான சந்தர்ப்பங்களில் மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படும் எனவும், ஏனைய சந்தர்ப்பங்களில் சட்டவிரோதமாக படகுகள் மற்றும் கப்பல்கள் நீர் தாக்குதல்களால் விரட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அமெரிக்க நாட்டில் தங்கியுள்ள சட்டவிரோத குடியேற்றவாசிகளுக்கு குடியுரிமை வழங்க திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி அமெரிக்க குடிமக்கள் திருமணம் செய்து கொண்ட ஆனால் ஆவணங்கள் இல்லாத 5 லட்சத்துக்கும் பேருக்கு முதலில் நிரந்தர குடியிருப்பும் பின்னர் குடியுரிமையும் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 21 வயதிற்குட்பட்ட அமெரிக்க குடியுரிமை பெற்ற 50,000 பேர் குடியுரிமை பெறாத குழந்தைகளும் புதிய திட்டத்தின் கீழ் குடியுரிமை வழங்கப்படும். தற்போதைய முறையின் கீழ் நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பித்ததற்கு ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோர் முதலில் அமெரிக்காவில் இருந்து தங்கள் சொந்த நாட்டிற்கு செல்ல வேண்டும். இருப்பினும் அவர்கள் சட்டபூர்வமாக அமெரிக்காவிற்குள் மீண்டும் நுழைய முடியும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஜனாதிபதியின் புதிய திட்டத்தின் கீழ் அந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகள் நாடு கடத்தப்படாமல் பாதுகாப்பான நிரந்தர வதிவிடத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என வெளிநாட்டு ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கின்றன. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கிழக்கு ஆசிய சுற்றுப்பயணத்தின் 2வது விஜயமாக வியட்நாம் தலைநகர் ஹைனோயை சென்றடைந்தார். வடகொரியாவிற்கு விஜயம் மேற்கொண்டதை அடுத்து இந்த பயணம் இடம்பெற்றுள்ளது. இந்த பிராந்தியத்தில் ரஷ்யா அனுபவிக்கும் ராஜதந்திர ஆதரவின் நிறுவனமாக விளங்குவதற்காக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைனில் தனது ஆக்கிரமிப்பு போரை ஊக்குவிப்பதற்காக ஜனாதிபதி புடினுக்கு இந்த விஜயம் ஒரு தளத்தை வழங்கியதாக புடினின் விஜயம் குறித்து அமெரிக்கா விமர்சித்துள்ளது. ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுடனான தனது உறவை மேம்படுத்தும் முயற்சியுடன் ரஷ்யாவுடன் வைத்திருக்கும் வரலாற்று உறவுகளை வியட்நாம் தற்போது வரை பேணுகின்றது. 1950ஆம் ஆண்டுகளில் வடக்கு வியட்நாமில் புதிய கம்யூனிஸ்ட் அரசுக்கு சோவியத் யூனியன் வழங்கிய முக்கிய இராணுவ பொருளாதார மற்றும் ராஜதந்திர ஆதரவுகளுக்கு ரஷ்யாவுடனான வியட்நாமின் உறவுகள் நெருக்கமானவை மற்றும் பல தசாப்தங்களுக்கு பின்னோக்கி செல்கின்றன. இந்த நிலையில் புடினின் இந்த விஜயத்தின் போது வர்த்தகம், கல்வி மற்றும் எரிசக்தி பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆயுத ஏற்றுமதியை உக்ரைனுடனான போர் மற்றும் வளர்ந்து வரும் பொருளாதாரங்களின் பிரிக்ஸ் குழுவில் இணைவதற்கு ஹைனோமுக்கு மாஸ்கோவில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஆதரவு குறித்தும் கலந்துரையாடப்படும் என ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். உக்ரைனுக்கு எதிரான படையெடுப்பு மீதான சர்வதேச தடைகளுக்கு மத்தியில் ரஷ்யாவிலிருந்து வியட்நாமின் ஆயுத இறக்குமதி அண்மை காலமாக குறைவடைந்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக்கின் பாதுகாவலர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரிஷி சுனக்கின் பாதுகாவலர்களில் ஒருவரான கிரோக் வில்லியம்ஸ் என்பவரே தவறான நடத்தைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த அதிகாரி பிரதமர் ரிஷி தேர்தல் திகதியை அறிவிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு தேர்தல் எந்த நாளில் நடைபெறும் என தேர்தல் திகதி குறித்து 100 பவுண்ட்ஸ் பந்தயம் கட்டியுள்ளார். இந்த தகவல் சம்பந்தப்பட்ட துறைக்கு தெரிய வந்ததை தொடர்ந்து விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வில்லியம் குறித்து காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பணி நீக்கமும் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் கொல்லப்பட்ட காலிசிஸ்தான் தீவிரவாதி ஹர்தீப் சிங் நிஜ்ராப் நினைவாக கனடிய நாடாளுமன்றத்தில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதனை இந்தியா கண்டித்துள்ளது. கடந்த ஆண்டு கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் குருத்வத் அருகே மர்ம நபர்களால் ஹர்தீப் சிங் நிஜ்ராப் சுட்டுக் கொல்லப்பட்டார். சம்பவம் தொடர்பாக இந்தியா மீது கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சுமத்தியதை அடுத்து இந்தியா கனடா நாடுகளுக்கு இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது.
இந்த நிலையில் கனடா நாடாளுமன்றத்தில் ஹர்தீப் சிங் நிஜ்ஜர் நினைவாக மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது கனடா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். இதற்கு பதிலடியாக 1985 ஆண்டில் ஏர் இந்தியா கனிஷ்கா விமானத்தில் காலிஸ்தான் தீவிரவாதிகள் வைத்த வெடிகுண்டு விபத்தில் உயிரிழந்த 329 அப்பாவிகள் நினைவாக மௌன அஞ்சலி கூட்டம் நடத்தப்போவதாக கனடாவில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வான்குவரில் உள்ள இந்திய தூதரகம் தனது எக்ஸ் பக்கத்தில் தீவிரவாதத்தின் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதில் இந்தியா முன்னிலை வகிக்கின்றது. உலகளாவிய அச்சுறுத்தலை எதிர்கொள்ள அனைத்து நாடுகளுடன் நெருக்கமாக இந்தியா பணியாற்றி வருகின்றது. கடந்த 1985 ஆண்டில் ஏர் இந்தியா கனிஷ்கா விமானத்தில் தீவிரவாதிகள் குண்டு வைத்து வெடித்தன. 39வது ஆண்டு நினைவு நாள் ஜூன் 23 அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த விபத்தில் 86 குழந்தைகள் உட்பட 329 அப்பாவி பொதுமக்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். சிவில் விமான வரலாற்றில் கொடூரமான தீவிரவாத தாக்குதலாக இது கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடியின் கார் மீது செருப்பு வீசப்பட்ட விவகாரத்திற்கு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு காரில் ஊர்வலமாக சென்றார். அப்போது காரின் முன்புறம் இருந்த பிரதமர் மோடியை இருபக்கமும் நின்று பாஜகவினர் வரவேற்றனர். இந்த நிலையில் பிரதமர் மோடியின் கார் மீது திடீரென செருப்பு வீசப்பட்டது. அதாவது கூட்டத்தில் இருந்து செருப்பு ஒன்று பறந்து விழுந்தது. இதையடுத்து பாதுகாவலர் அந்த செருப்பை காரில் இருந்து எடுத்து அப்புறப்படுத்தினார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தவுள்ளனர். இந்த நிலையில் இந்த விவகாரத்திற்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பிரதமர் மோடி கான்வாய் மீது காலணி வீசிய சம்பவம் கண்டிக்கத்தக்கது. அரசின் கொள்கைகளுக்கு எதிரான கண்டனத்தை காந்திய வழியில் பதிவு செய்ய வேண்டும். ஜனநாயகத்தில் வன்முறைக்கும் வெறுப்புக்கும் இடமில்லை என்று கூறியுள்ளார். மன்னர் சார்ல்ஸ் பிரித்தானியாவில் ஒரு வீடு பார்க்கும்படி இளவரசர் ஹரிக்கு உத்தரவிட்டுள்ளார். தன் பேர பிள்ளைகளை நேரில் சந்திக்க இயலாததால் அவர் கோபமடைந்துள்ளதாக ராஜ குடும்ப நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இளவரசர் ஹரியின் பிள்ளைகளான ஆர்ஷியையும் லெலிபேட்டையும் நேரில் சந்திக்க முடியாததால் கோபமடைந்துள்ள மன்னர் சார்ல்ஸ் தான் வாழும் ஹைக்ரோவ் இல்லத்தின் அருகே வீடு ஒன்றை பார்க்குமாறு ஹரிக்கு உத்தரவிட்டுள்ளார். அப்படி ஹரி தன் வீட்டின் அருகே ஒரு வீட்டை பார்த்தால் வார இறுதி நாட்களில் இளவரசர் வில்லியம் உடைய பிள்ளைகள் தாத்தா பாட்டியை பார்க்க ஹைக்ரோவ் இல்லத்துக்கு வரும்போது ஹரியும் தன் பிள்ளைகளை அங்கு அழைத்து வரலாம். பிள்ளைகள் தன்னுடன் ஒன்றாக நேரம் செலவிடலாம் என மன்னர் திட்டமிட்டுள்ளதாக ராஜகுடும்ப நிபுணர் தெரிவித்துள்ளார். இன்னொரு விடயம் என்னவென்றால் தனக்கு புற்றுநோய் பாதித்துள்ள நிலையில் தன் பிள்ளைகளான வில்லியமும் ஹரியும் ஒன்று சேர வேண்டும் என அவர் ஆசைப்படுகின்றார். ஆக ஹரி பிரித்தானியாவில் வீடு பார்த்து தன் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு அவ்வப்போது சார்ல்ஸ் வீட்டுக்கு வரும்போது ஹரியும் வில்லியமும் தங்களுக்கிடையிலான பிரச்சினைகளை தீர்த்து கொண்டு ஒன்றிணையக்கூடும் அல்லது தந்தை கொடுக்கும் அழுத்தம் காரணமாகவாவது அவர்கள் ஒன்றிணையக்கூடும் என்கின்றார் அவர். என்ன நடந்தாலும் இந்த பிரச்சினைகளுக்கும் காரணமான மேகன் பிரித்தானியாவுக்கு வர வேண்டும் என்று யாரும் விரும்பவில்லை என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. தேசிய சேவையில் இணைய மறுக்கும் 18 வயது நிரம்பிய பிரித்தானியாவில் இளைஞர்களை தண்டிக்கும் திட்டத்தை ரிஷி சுனக் முன்னெடுப்பார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த இளைஞர்களுக்கான பொருளாதார சலுகைகள் அல்லது சாரதி உரிமம் மறுக்கப்படும் என்றே தெரிய வந்துள்ளது. 18 வயது நிரம்பிய பிரித்தானிய இளைஞர்கள் இனி கட்டாயம் இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் என்பது ரிஷி சுனக் கட்சியின் புதிய கொள்கையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய சேவை எனப்படும் இந்த திட்டத்தில் இணைய மறுப்போர் தண்டிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது பிரதமர் ரிஷி தனது திட்டம் குறித்து வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்கின்றார். முதற்கட்டமாக சாரதி உரிமம், பொருளாதார சலுகைகள் மறுப்பு உட்பட சில தண்டனைகளை இளைஞர்கள் எதிர்கொள்ள நேரிடும். வங்கி அட்டைகள் மறுக்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள ரிஷி சுனக் இந்த விவகாரத்தில் ஐரோப்பா முழுவதும் பல்வேறு மாதிரிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தேர்தல் திகதி தொடர்பான சூதாட்ட குற்றச்சாட்டு குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ள ரிஷி சுனக் தம்மை இந்த சம்பவம் கோபப்படுத்தியதாகவும் இது தீவிரத்தன்மை கொண்ட சம்பவம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உரிய சட்டத்தின் அடிப்படையில் இந்த விவகாரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எவரேனும் சட்டத்தை மீறினால் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள் என்பது உறுதி என்றும் ரிஷி சுனக் குறிப்பிட்டுள்ளார். இன்னும் ஏன் அவர்கள் வெளியேற்றப்படவில்லை என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள ரிஷி சுனக் முதலில் விசாரணை
விசாரணை அதில் அவர்கள் குற்றவாளிகள் என நிரூபணமானால் கண்டிப்பாக கட்சியில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் திகதி சூதாட்டம் தொடர்பில் ரிஷி சுனக்கின் பாதுகாப்பு அதிகாரியொருவரும் தேர்தல் பரப்புரை நிர்வாகி மற்றும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.